நல்ல வேலை சக்தி. அவங்க உன்கிட்டயே மாட்டிட்டாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு நம்ம வீட்டுல வச்சு விசாரணை பண்ணிக்கலாம். சரி, இப்பவே கிளம்புறேன். அப்பா குமாரசாமியும் அம்மா வசந்தாவும் அவங்க ஃபேமிலி டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதா சொல்லி ஜஸ்ட் இப்பதான் பில்ல செட்டில் பண்ணி கூட்டிட்டு போனாங்க மேடம். என்ன சொல்லும், அப்பாவே பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, இங்க பாரு, அப்பாவை தேடி போனியே, அப்பாவை பாத்தியம்மான்னு கேக்குறியா? அப்பாவை பார்க்கலடா சொல்லும். அப்பாவை யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இத நான் போய் அர்ச்சனா ஆண்டி கிட்ட சொன்னேனோ, அவங்க உடனே போலீஸ் எல்லாம் அனுப்பி செக் போஸ்ட் எல்லாம் வச்சு எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சிடுறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் அம்மா மன நிம்மதியோட வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா தனியா திருச்சில இருந்தப்ப கடவுள் அருளால நீ அம்மாவை தேடி வந்து சேர்ந்தல்ல, அதே மாதிரி கடவுள் அருளால உங்க அப்பாவும் உன் கூட வந்து சேருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. நீ வேணா பாரு, அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. என்ன பூமிகா இது? மதனை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா எப்படி? நீ எப்பவுமே இப்படி அழுதுகிட்டே இருக்கறனாலதான் உன்னை இன்னைக்கு சம்மந்தி வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போக முடியல. என்னோட மன கலக்கத்தை உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியலம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன் சொல்லுங்க. மச்சான நான் தேடி போனப்ப அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா தகவல் வந்தது. நான் நம்பிக்கையோட மச்சான பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி மச்சானை யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களாமா. ஹாஸ்பிட்டல்ல மதன் மச்சானோட அப்பா அம்மாவா யாரோ 2 பேர் வந்து நடிச்சு பொய் கையெழுத்து போட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா. ஆனா அவங்க யாரா இருப்பாங்கன்னு எந்த விதத்திலயும் தெரிய மாட்டேங்குது. நான் நடந்த எல்லாத்தையும் அர்ச்சனா அக்கா கிட்ட சொன்னேன். அவங்களும் மச்சானை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. மச்சான் உயிருக்கு எப்படியாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இங்க பாரு, நீ முதல்ல பயப்படதே மதனை நினைச்சு அழுகிறதே நிறுத்து. அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டல, அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்க பாரு, உன் மனசு தேத்திக்கிட்டு ஜோதிகாவோட கல்யாண வேலையெல்லாம் பாரு. என்னால மச்சான் நினைப்ப மறக்க முடியலமா. ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இத பாரு பூமிகா, மதன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு நம்ம வீட்டுக்கு கூட போன் பண்ணா. நான் தான் அட்டெண்ட் பண்ணேன். ஆனா அவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இத நான் ஜோதிகா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி மதன் விஷயத்த கொஞ்ச நாள் ஓரங்கட்டி வச்சுட்டு உன் தங்கச்சி ஜோதிகாவோட மேரேஜ் விஷயங்கள் எல்லாம் கவனி. இல்லனா ஜோதிகா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்றான். எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மா, எனக்கு கல்யாணம் வேண்டாமா. ஏய், கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. அக்கா மதன் மாமாவை நினைச்சு எப்பவுமே அழுதுட்டு இருக்காங்க. மதன் மாமா தலைமையில தான் என் கல்யாணம் நடக்கணும்னு அக்கா ஆசைப்படுறாங்க. இந்த சமயத்துல மதன் மாமா எங்கன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலமா. இங்க பாருமா, அக்கா இப்படி மன வருத்தத்துல இருக்கும்போது நான் மட்டும் எப்படிமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், நிறுத்திடுங்க. அதனால உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா
நீ உன் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். அதனால எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போட்டுட்டு கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் பாரு. சரிங்கம்மா, நான் இனிமே நான் அழ மாட்டேன். எனக்கு மட்டும் என்ன, ஜோதிகாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஜோதிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது தான் முக்கியம். சரிம்மா, ஜோதிகாவோட கல்யாண வேலையை நான் பாக்குறேன். மதன் கிடைச்சிருக்கிற விஷயத்த பூமிகா கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். அக்கா, 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 என்னக்கா, எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க? என்னக்கா, மதன் மச்சானை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? மதனை பத்தி கவலைப்படுறது நீ விட்டுடு, அதை நான் பாத்துக்கிறேன். அது என்னோட கவலை. நீ என் தங்கச்சி. உன் புருஷன் காணாம போயிட்டா நான் விட்டுடுவேனா? எனக்கு அது கவலை இருக்காதா? கல்யாணத்தன்னைக்கு மதனை எப்படியாவது உன் கண்ணு முன்னாடி நிறுத்த வேண்டியது ஏன் கடமை. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். அதை பத்தி பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் உனக்கு வேண்டாம். நீங்க இருக்கும்போது நான் எதுக்குக்கா கவலைப்பட போறேன்? ஜோசியர் சொன்ன மாதிரி நானும் கோதானும் அன்னதானும் ரத்த தானும்னு இந்த 3 பரிகாரத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டு தான் வந்தேன். அந்த பலன் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நான் நம்புறேன். அவர் சொன்னதுல ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் நீங்க சொன்னதுலதான் மச்சான் எனக்கு திருப்பி கிடைச்சிருவாருங்கிற நம்பிக்கை அதிகமாயிடுச்சுக்கா. அந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப ஏன் மதன் பத்தி ஃபீல் பண்ற? முதல்ல போய் ஜோதிகாவோட கல்யாண வேலையை பாரு. இப்ப நான் உன்னை வர சொன்னது மதன் பத்தி பேசுறதுக்கு இல்ல, ஸ்ரேயா கல்யாணத்தை பத்தி பேசதான் வர சொன்னேன். ஆனந்த் ஸ்ரேயா கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையேக்கா. திடீர்னு எப்படி நடத்த முடியும்? நாம இப்ப ஜோதிகா கல்யாணத்தை நடத்ததானே முடிவு பண்ணிருக்கோம். நீங்க பரிபூர்ணமா குணமடைஞ்சதுக்கு பிறகுதான் ஸ்ரேயா ஆனந்த் கல்யாணத்தை பத்தி பேசலான்னு நினைச்சேன்க்கா. இல்ல பூமிகா, ஸ்ரேயா வந்தா, அவ கல்யாணத்தை பத்தி பேசினா. நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஸ்ரேயா ஆனந்த் ஜோதிகா கல்யாணத்தை ஒரே மேடையில நடத்தணும்னு நிச்சயம் பண்ணிருந்தோம். இப்ப ஏன் கல்யாணத்தை மட்டும் ஏன் தள்ளி போடுறீங்கன்னு கேக்குறா. அவ கேக்குறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்கும் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆனோம். அவ ஆசைப்படியே ஜோதிகா கல்யாணத்தப்பவே ஸ்ரேயா ஆனந்த் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவோம். அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இதுல எனக்கு என்னக்கா பிரச்சனை? என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் ஆகுறது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்தான்க்கா. ஆனா சுதர்ஷன் மாமா இதுக்கு ஒத்துக்கணுமே. இந்த நேரத்துல அவர் வேற ஜெயில இருக்காரே. நான் தான் அவரை ஜோதிகா கல்யாணத்துக்காக ஜாமீன்ல வெளில கொடுத்துட்டேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூமிகா, சுதர்ஷனம் இல்லாம அவர் பொண்ணு கல்யாணத்தை நாம எப்படி நடத்த முடியும்? அப்படி நடத்துறது தப்பு இல்லையா? அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரு. அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது. சரி சரின்னு தலையாட்டிட்டு போய் பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி இந்த கல்யாணத்தையும் நிறுத்த பாப்பாரு. அப்புறம் நமக்கு தான் ஏகப்பட்ட சிக்கலாயிடும். நான் ஏற்கனவே மதன் மச்சான காணோன்னு மனசு நொந்து போய் மனச கல்லாக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல சுதர்ஷன் மாமா ஏதாவது குட்டிய குழப்பினாருன்னா அப்புறம் 2 கல்யாணமும் நின்னு போயிடுமே. சுதர்ஷன் மாமாவை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. இத பாரு பூமிகா, சுதர்ஷனை பத்தி நீ எந்த கவலையும் பட வேணாம். சுதர்ஷனோட சில ரகசியங்கள் என்கிட்ட சிக்கியிருக்கு. என் கட்டுப்பாட்டுல இருந்து சுதர்ஷன் மீறவே முடியாது. திரும்பவும் அவர் பழைய சுதர்ஷனா என்கிட்ட வாலாட்டவே முடியாது. அப்படி ஏதாவது சதி செய்ய நினைச்சா அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவேன். அதோட சுதர்ஷன் கதை காலி ஆயிடும். இந்த விஷயம் சுதர்ஷனுக்கும் தெரியும். அதனால்தான் என்கிட்ட வாலாட்டாம பொட்டி பாம்பா அடங்கி சைலண்டா என்கிட்ட தலையாட்டிட்டு போயிருக்கான். அதனால சுதர்ஷனால எந்த பாதிப்பும் வராத. நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஆனந்த் ஸ்ரேயா ஜோதிகா கல்யாணத்துக்கான வேலையை பாரு. இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனை எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இப்பதாங்க எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு.
நீங்க சொன்ன மாதிரி இப்பவே நான் போய் இன்னையில இருந்து கல்யாண வேலையை பாக்குறேன். சரி. நான் போயிட்டு வரேன்க்கா. உடம்பு பாத்துக்கோங்க. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. இன்ஸ்பெக்டர், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். யோ வாயா, உன் வைஃப் எங்க? சார் வராங்க சார், வராங்க சார். சரி நீ வா. கான்ஸ்டபிள், இவ வைஃப் கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். மாமா சீக்கிரம் போ. டாக்டர், இப்ப இவரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? எப்ப கண் முழிப்பாரு? ரொம்ப பயப்படுற அளவுக்கெல்லாம் கிரிட்டிக்கல் பொசிஷன் ஒன்றும் இல்லை மேடம். அச்சரப்பாக்கம் SS ஹாஸ்பிட்டல்ல மதனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட பேசினேன். இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மேடம். இன்னும் 1 or 2 டேஸ்ல மதன் கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்கு மேடம். மதன் அவ யாரு அண்ணி இப்படி அடிச்சு போட்டிருப்பாங்க? அழுகை நிறுத்த. மதன் கண் முழிச்சாதான் எல்லாம் தெரியும். மதன் இந்த நிலைமையில இருக்கிறது, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. மதன் கண் முழிக்கிற வரைக்கும் நீயும் முத்துவும் கூடவே இருந்து பாத்துக்குங்க. சரிங்க அண்ணி. சரிங்க. யார் நீங்க? மதனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. மேடம், நான் தான் மதனோட அப்பா குமாரசாமி, இது மதனோட அம்மா வசந்தா. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இன்ஸ்பெக்டர், ஏய் உண்மையா சொல்டா. சொல்லுங்க. என்னடா அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். உண்மையை சொன்னா நான் உன்னை சும்மா விட்டுருவேன். இல்ல உன்னை ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்ட வேண்டியது இருக்கும். சொல்லுங்க. நீங்க எதுக்காக மதனை கடத்துனீங்க? மதனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? சொல்லுங்க உண்மையா. அம்மா, உண்மையை சொல்லிடுவாங்கம்மா. எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. சொல்லுங்க. அந்த மதன் யாரு என்னன்னே எங்களுக்கு தெரியாதுங்கம்மா. அஜய்னு ஒருத்த வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து ஆசை காட்டி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. மத்தபடி நாங்க எந்த தப்பும் பண்ணலமா. இந்த அஜய்ங்கிறவன் எங்க இருக்கான்? எதுக்காக மதன் அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டான்? அப்புறம் எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்துனீங்க? இதுக்கு பின்னாடி வேற யார் யார் இருக்காங்கன்னு உண்மையை சொல்லுங்க. மேடம், நீங்க கேக்குற எதை பத்தியும் எங்களுக்கு தெரியாது மேடம். ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மதனோட அப்பா அம்மாவை நடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே தூக்கிட்டு வந்துட்டோம் மேடம். இதை தவிர வேற எங்களுக்கு எதுவுமே தெரியாது மேடம். எங்க நம்புங்க மேடம். அந்த அஜய் யாரு, அவன் பின்னணி என்னன்னு உடனே விசாரிங்க. எஸ் மேடம். மேடம், இது யார் நம்பர்னு பார்த்து ட்ராக் பண்ணுங்க. ஓகே மேடம். இப்ப அவங்க கிட்ட நாங்க சொல்ற மாதிரி பேசணும். அவங்க கிட்ட நல்லபடியா பேசி
டி நகர்ல இருக்கிற அகஸ்தியர் கோயிலுக்கு வர சொல்லணும். சரிங்க மேடம். ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க அஜய் சார். செக் போஸ்ட்ல தாண்டிட்டீங்களா? போலீஸ் பிரச்சனை எதுவும் இல்லையே? பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார். என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு வந்துட்டேன் சார். ஆனா வர வழியில கார் ரிப்பேர் ஆகி அகஸ்தியர் கோயில்கிட்ட வண்டி நிக்குது சார். அதனால நீங்க வந்து பணம் கொடுத்தா தான் சார் வண்டி ரெடி பண்ணி போக முடியும். இல்லைன்னா நாங்க இப்படியே விட்டுட்டு போயிடுவோம் சார். நல்லா சொதப்பிட்டீங்க. சரி சரி, அங்கேயே இருங்க, நான் பணத்தோட வரேன். சரிங்க சார். இன்ஸ்பெக்டர், அந்த அஜய் அப்படியே இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இங்க வச்சு விசாரிக்கலாம். எஸ் மேடம். இன்னும் அவர் வரல, எனக்கு பயமா இருக்குங்க. என்ன ஃபோன் பண்ணு. இது பண்றேன். சார் எடுக்கல சார். எடுக்கலையா? இது வந்துட்டாரு. எதுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்றேன்? அதான் வரேன்னு சொன்னல. இல்ல சார், நீங்க வரதுக்கு லேட் ஆச்சு. வரீங்களா இல்லையா தெரிஞ்சுக்க தான் சார் ஃபோன் பண்ணேன் சார். ஓகே, பிடிச்சலாம் சார். ஆமா, கார் ரிப்பேர்னு சொன்னீங்க. கார்ல இருந்த மதனை எங்க வச்சிருக்கீங்க? நம்ம கார் எங்க? சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம் சார். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? போலீஸ் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவனை அங்க விட்டுட்டு இங்க வந்திருக்க? என்ன மனுஷயா நீ? சரி சரி, இந்த பணம் வாங்க வாங்க, வண்டியை ரெடி பண்ணி சீக்கிரம். சொதப்பாமா சீக்கிரம் சொன்ன இடத்துக்கு போங்க. என்ன எதுக்கு சார் அது ஓடுறீங்க? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார் என்ன விடுங்க சார். ஏய் ஜோதிகா, டைம் என்னாச்சு? இன்னும் டிவி பார்த்துட்டு இருக்க? மா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேம்மா, ப்ளீஸ். உனக்கு தினமும் இதே வேலையா போச்சு. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. தேவிகா
என்ன பிளேஸ்? கதவு வேற திறந்து போட்டிருக்க. கல்யாணம் ஆக போற பொண்ணு கொஞ்சம் பொறுப்பாயிரு. ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்ல. ஜோதிகா அக்கா, தேவிகாவை பார்த்த? இல்லையேக்கா. ரூம்ல தான் ஜோதிகா இருந்தா. இல்லையா? இப்ப பார்த்தா காணோம். என்னக்கா சொல்ற? என்ன என்னாச்சு? அம்மா, தேவிகா உங்ககிட்ட வந்தாளா? இல்லையே. ஆனந்த், 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 சீக்கிரமா வா. உள்ளதான் படுக்க வச்சிருந்தேன். இப்ப போய் பார்த்தா காணோம். தான் இருக்கா? நாங்க நினைச்சிட்டோம். அண்ணா, அண்ணா, என்ன தேவிகாவை நீ மேல தூக்கிட்டு போனியா? இல்லக்கா ஏன் ரூம்ல இல்லையே. ஐயோ, போய் சீக்கிரமா பாரு. போயிட்டு அவ. போய் தேடுங்கம்மா. தேவிகா, அக்கா இருக்காளா? அவ உள்ள இல்ல. ஐயோ, அக்கா உள்ள இருக்காளா? இங்கேயும் இல்லக்கா. எங்க போயிருப்பா? என்னாச்சு பூமிகா? உள்ள இல்லம்மா. அங்கேயும் நான் கிச்சன்லயே பார்த்துட்டு இல்லம்மா. ஐயோ, எங்க போனானே தெரியலையே. அண்ணா, என்னாச்சு? மேலே இல்லக்கா. என்ன பண்றது தெரியல. எங்க போயிருப்பானே தெரியலையே. எங்க போனானே தெரியலம்மா. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஒருவேளை வெளிய போயிருப்பாளோ? தேவிகா, தேவிகா, தேவிகா. ஆனந்த், பின்னாடி பாத்தியா? இல்லக்கா. ஐயோ, தேவிகா, தேவிகா. ஜோதிகா, என்னாச்சு? இங்கேயும் இல்லக்கா. எங்கன்னு போய் தேடுறது? அங்கேயும் இல்ல. வெளிய போய் சரி வாங்க. வாங்க. தேவிகா, 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 தேவிகா. தேவிகா தேவிகா தேவிகா. ஐயோ, எங்க போனானே தெரியல. தேவிகா, தேவிகா தேவிகா, தேவிகா. வாடா செல்ல. வா 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 வா. தேவிகா. நீ என் எதிரி மதனோட பொண்ணு தானே? உன்னை வச்சு காரியத்தை எப்படி சாதிக்கிறேன்னு பார். ஆண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்றாப்புல இருக்கு.